கத்தி எடுக்கல, ரத்தம் பார்க்கல, எந்த ஒரு ஆயுதமும் எடுக்கல, எதுவுமே எடுக்கல, யாருமே உங்களை ஒண்ணும் பண்ணல. ஏன் வலிக்குது உங்களுக்கு? உங்களை திட்டினா நானு, உங்களை அசிங்கப்படுத்தினா நானு? என்ன தெரியுமா பண்றீங்க நீங்க? உங்க பிரச்சனை என்னன்னா, உங்களுக்கு அடுத்தவங்க கிட்ட இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் கம்மி, ஓன் கம்யூனிகேஷன் ரொம்ப ஜாஸ்தி. அப்படின்னா என்ன? அவன் பாட்டுக்கு அவன் வேலையில பிஸியா இருப்பான். நீங்க என்ன நினைச்சுக்கிறது? நம்மளை கண்டுக்கவே மாட்டுறாரு, முதல்ல நல்லா பேசிட்டு இருந்தாரு, இப்ப ரொம்ப பிஸி ஆயிட்டாரு, ஏன்டா இப்படி இருக்கிறாருன்னே தெரியல. பொண்டாட்டி புருஷன் நினைக்கிறது, புருஷன் பொண்டாட்டி நினைக்கிறது, காதலன் காதலி நினைக்கிறது, காதலி காதலன் நினைக்கிறது. அவன் அப்படி நினைச்சாலுமே அதை கண்டுக்காதீங்கன்ற. அவன் நினைச்சா நினைச்சிட்டு போட்டு அறிவில்லாம நினைக்கிறான். என்ன பிரச்சனை இப்ப உங்களுக்கு? நினைச்சாலே கண்டுக்காதீங்க, வலிக்கும்ன்ற. ஏன்னா மனிதனுடைய புத்தி அது, மனிதனுடைய மனம் அது, அப்படித்தான் பண்ணும். அது தேவையில்லாதான் நினைச்சிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏன் வலி வருதுன்ற சீக்கிரம் சொல்லிடலாமா? சொல்லிடலாமா வேணாமா? 1,00,000 வெள்ளி கட்டணும். நீங்க எத்தனை வெள்ளி கட்டணும் வச்சிருக்கீங்களா? அப்படியே வச்சிருந்தாலும் கொடுத்துட்டு தான் அடுத்த வேலை. ஏன் உங்களுக்கு மனசு வலிக்குது அப்படின்னா, முதல்ல 0ல இருக்கு இந்த மைண்டு. தேவையில்லாம ஒன்று எதிர்பார்க்கும், எக்ஸ்பெக்டேஷன். ரியாலிட்டி சம்பந்தமே இல்லாம கீழே ஒன்று நடக்கும். இப்போ எக்ஸ்பெக்டேஷன் எங்க இருக்கு, ரியாலிட்டி எங்க இருக்கு? ரெண்டுத்துக்கு சம்பந்தம் இருக்கா? அப்ப வலின்றது என்ன, பெயின்ன்றது என்ன அப்படின்னா, நீங்க வச்ச எக்ஸ்பெக்டேஷனுக்கும் முட்டாள்தனம். நீங்க வச்ச எக்ஸ்பெக்டேஷன் என்ன? அறியாமை, பைத்தியரத்தனம். இன்னும் கேவலமா கேட்பேன், வேணா விட்டுருங்க. இதுக்கு பேர் என்ன? எக்ஸ்பெக்டேஷன். எனிதிங், எனி எக்ஸ்பெக்டேஷன், எனி கைண்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் ஐ எம் சேயிங். இறைவனுடைய பிளான் என்ன? சில நேரத்திலேயே உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் கீழே இருக்கு, இறைவனுடைய பிளான் மேல இருக்கு. எப்படி வேணாலும் மாறலாம், சொல்ல முடியாது. உங்க பிளான் இங்க இருக்கு, இறைவனுடைய பிளான் எங்க இருக்கு? கீழே இருக்கு. இப்ப உங்களை யாரும் வெட்டல, குத்தல, அசிங்கப்படுத்தல, காயப்படுத்தல. ஏன் வலிக்குது? ஏன்னா இறைவன் கொடுக்கறதுக்கு மேல எதிர்பார்த்துட்டீங்க. எதிர்பார்ப்பு அதிகமா இருந்ததுனால, எதிர்பார்ப்புக்கு கம்மியா இருக்கக்கூடிய எது கொடுத்தாலும் வலிக்குது. கொடுக்கறது மட்டும் இல்ல, நினைச்சாலே வலிக்குது. போன் பேசணும்னு எதிர்பார்க்கறீங்க, போன் பேசலன்னா வலிக்குது. ஒரு உதவி செஞ்சா அந்த உதவிக்கு நன்றி சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க, நன்றி சொல்லலைன்னா வலிக்குது. இப்ப நன்றி சொல்றதெல்லாம் தப்பாப்பான்னு கேட்காதீங்க, அதெல்லாம் நல்ல விஷயம் தான். நான் என்ன சொல்றேன்னா, காஸ்ட்லியான குணங்களை சீப்பான பீப்புள் கிட்ட இருந்து ஏன் எதிர்பார்க்கறீங்க? சோ காஸ்ட்லியஸ்டான ஆக்டிவிட்டிஸ், ஆட்டிடியூட சீப்பான ஒரு ஆள்கிட்ட ஏன் போய் எதிர்பார்க்கறீங்க? வருமா அது அவங்க கிட்ட இருந்து? எப்படி வரும்? எங்க இருந்து வரும்? வருமா? இப்ப உங்களுக்கு ஒரு பெரிய ஹீரோயின் இல்ல ஹீரோன்னு நினைப்பு, உங்களுடைய மனைவி அல்லது கணவனுக்கு ஒரு ஹீரோயின் ஒரு ஹீரோன்னு நினைப்பு. இப்ப எங்க பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னா, அட் த எக்ஸாக்ட் மூமெண்ட் நான் ஒரு பிச்சைக்காரன் உங்க மைண்டு போறது இல்ல, நான் அனைத்தும் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இது பாசிட்டிவா இருந்துட்டா பிரச்சனை இல்லை, ஈகோக்கு போயிருது. எவனையும் மதிக்க தோணாது, ஹெல்ப் பண்ண தோணாது, சப்போர்ட் பண்ண தோணாது, உதவி பண்ண தோணாது, எதுவுமே பண்ண தெரியாது. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆயிடுது அப்படின்னா, இது உங்களுக்கு வலி வேதனையை கொடுக்கும். புரியுதா? தூக்கம் வருதா? தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், இறைவன் எதை நினைக்கிறாரோ அதை தான் கொடுப்பாரு. நீங்க நினைக்கிறதெல்லாம் வரும், அப்படியே வருதுனால அது விதியில இருக்குன்னு அர்த்தம். விதியில இல்லாத ஒன்ன கேட்டீங்கன்னா வராது. உங்களுக்கு ஒண்ணு வரலன்னா வராதுங்க. அது உங்களுக்காக டெஸ்டைன் செய்யப்படலைன்னா வராது. நீங்க உட்கார்ந்து கதறினாலும் வராது, அழுதாலும் வராது, உட்கார்ந்து இறைவன் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தாலும் வராது. ஏன் வராது? நீங்கள் அதற்காக படைக்கப்படவில்லை, புரிந்து கொள்ளுங்கள். இன்னொருவனை பார்த்து முதலில் பொறாமைப்படக்கூடிய குணத்தை முதல்ல மாத்துங்க, தயவு செஞ்சு மாத்துங்க. ஏன் இந்த குணத்தை மாத்தணும் அப்படின்னா, சொல்வதற்கு எளிமையான வார்த்தையாக தெரியும், பட் செயல்படுத்தி நம்ம லைஃப்ல அப்ளை பண்றதுக்கு மிகவும் கடினமான ஒரு செயல். காரணம் என்னன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, பொறாம புத்தின்ற ஒண்ணு உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா எல்லா பிரச்சனையும் அதுல இருந்து தான் வரும். பொறாமை ஏன் வருது? பொறாமை ஏங்க வருது? அவனுக்கு மட்டும் அது கிடைச்சிருக்கு, நமக்கு கிடைக்கலையேன்றதுதான் பொறாமை. எஸ் ஆர் நோ? ஜெலஸ்ன்னு சொல்றாங்க. யாராவது உங்க வீட்டுல இப்படி ஜெலஸாவோ இல்ல பொறாம புத்தியிலயோ இருக்காங்க அப்படின்னா, ரொம்ப கவனிச்சு அதை உடனே மாத்திரணும்.
உடனே மாத்தணும். அதுக்கு உண்டான எல்லா முயற்சியும் ஈடுபடணும். முதல்ல நீங்க மாறணும், அப்புறம் தான் அவங்கள மாத்த முடியாது, தெரிஞ்சுக்குங்க. நீங்களே பொறாமை குணத்துல இருந்துகிட்டு என் கணவனோ இல்ல மனைவியோ நான் திருத்துறேன் அப்படின்னா திருத்த முடியுமா உங்களால? எப்படி முடியும்? முடியுமா? யூ கேனாட் டூ இட். ஏன்? நீங்க போகும்போதே உங்க பொண்டாட்டிக்கு தெரிஞ்சிடும் இவன் பெரிய யோகி, இவன் வேற வந்து நம்ம கிட்ட பொறாமையை பத்தி பேசுறான். இப்ப அவங்களுக்கு திருந்தணுன்றதுல நோக்கம் இருக்க, முதல்ல நீ திருந்துறா, அப்படித்தான் இருக்கும். அவங்களுக்கு எப்படி இருக்கும்? முதல்ல நீ திருந்துடா, அப்புறம் என்னைய வந்து ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியுமே நம்மளால திருந்த முடியலன்னு. அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்களாலையும் திருந்த முடியல, உங்களாலையும் திருந்த முடியல. இப்ப கேமே யாரு சீக்கிரம் திருந்துறாங்கன்றது தானே. எஸ் ஆர் நோ? ஆனா நடிக்கிறது பூரா நான் திருந்தி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஆற்றல் மிக்க அனுபவம் வாய்ந்த சுத்தமான பியூரான ஆத்மான்ற மனநிலையோட நீங்க வாழ்றீங்க. ஆனா அப்படியா இருக்கீங்க? ஹேர் ஸ்டைல் அழகா வச்சுட்டு மேக்கப் போட்டா நீங்க பியூர் சொல்லா? நல்ல காஸ்ட்லியான அரமானி வாட்சும் கட்டிட்டு இல்ல ரோலெக்ஸ் வாட்ச் கட்டிட்டு இல்ல நல்ல ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு நல்ல காஸ்ட்லி ஷூ போட்டு பிரைவேட் ஜெட்ல போயிட்டா நீங்க பெரிய பியூர் சோலா? நீங்க பறக்க பறக்க சுற்றுவார் இறைவன். என்ன பண்ணுவாரு? பறக்க பறக்க சுற்றுவார். இறைவன் சுடுவாரான்னு கேட்காதீங்க, சுடுவார், தேவைப்பட்டா சுடுவார். ஈரான் அதிபர் எந்த 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 டைம்ல தூங்கும் போது கனவு கண்டாரு? நம்ம ஹெலிகாப்டர்ல போகும்போது நம்மளை தூக்கிடுவானுங்க. கனவு கண்டாரு, அவரு தூக்கிட்டானுங்க. தெரியுமா தெரியாதா ஈரான் அதிபர் இப்ப கொன்னது? How many of you are aware of that? ஒன்னு இருங்க, அப்படியே இருங்க. 1 2 3 4 5 6 7 ஒரு 35 பேருக்கு உலக நடப்பு தெரியுது. பாதி பேருக்கு ஈரான் எங்க இருக்குன்னு கேக்குறீங்க நீங்க. ஈரான் நம்ம மேப்ல தான் இருக்கா, அப்படி ஒரு நாடு இருக்கான்னு கேட்க. தயவு செய்து கொஞ்சம் உலக நடப்பெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க, ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களோட வாழ்க்கை முறையே வந்து இந்த உலக நடப்பை வச்சுதான் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து எங்க கொண்டு போய் நம்மளை சுத்தல்ல விட போறானுங்க, எங்க கொண்டு போய் குழியில இறக்க போறானுங்கன்றது நீங்க கரண்ட் அஃபேர்ஸை வாட்ச் பண்ணீங்கன்னா தான் தெரியலன்னா தெரியாது. ரொம்பலாம் பார்க்கலாம். டெய்லி ஒரு 10 நிமிஷம் தான் நியூஸ் பாருங்க. உள்ளூர் நியூஸ்ல உலக நியூஸ் பார்க்கணும். எந்த நியூஸ் பார்க்கணும்? வேர்ல்டு நியூஸ் பார்க்கணும். ஏன் உங்களை வேர்ல்டு நியூஸ் பார்க்க சொல்றேன்னா, நிறைய நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா திரிக்கப்பட்ட தகவல்களைத்தான் உங்களுக்கு தகவல்களாக கொடுக்கிறார்கள், செய்திகளாக கொடுக்கிறார்கள். உலகத்துல ஒரு சில நாடுகள் இருக்கு கொஞ்சம் நியாயமா நேர்மையா ஓரளவுக்கு, ரொம்ப இல்ல ஓரளவுக்கு இருக்கக்கூடிய தகவல்களா வரும். அதனால அதெல்லாம் பாருங்க. ஏன் பார்க்க சொல்றேன்னா உங்களால ஈஸியா லைஃபை கனெக்ட் பண்ணிக்க முடியுங்க. ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியும். எங்கெங்கயோ திருமந்திரமோ திருவருட்பாவெல்லாம் நீங்க தொடர்ந்து அத்தனை திருமுறைகளையும் படிச்சு அதுல அத்தனாவது பக்கம், அத்தனாவது ஃப்ரேஸ், அத்தனாவது பேர், அத்தனாவது வார்த்தை அப்படிலாம் பார்க்க தேவையில்ல. நீங்க கரண்ட் அஃபேர்ஸை பாருங்க. கருணையையும் சரணாகதியும் தவத்தையும் கனெக்ட் பண்ணுங்க, புரிஞ்சிடும் உங்களுக்கு. தத்துவம் எல்லாமே புரிஞ்சிடும். ஏதோ ஒண்ணு உங்களுக்கு தெரியலையா, தெரியாத விஷயத்தை எங்க இருந்து யோசிக்கணும்னா கருணையிலிருந்து யோசிக்கணும், சரண்டர் ஸ்டேஜ்ல இருந்து யோசிக்கணும். அப்பதான் பதில் கிடைக்கும். புரியுதா? உங்களுக்கு ஏதோ ஒரு கேள்விக்கு பதில் தெரியலையா, நீங்க என்ன பண்ணணும்? கேள்வி கேட்பதை கருணை நிலையில் இருந்தும் சரணாகதி நிலையில் இருந்தும் அந்த கேள்வியை கேட்க வேண்டும். அப்படி கேட்டீங்கன்னா பதில் கிடைக்கும். எப்படின்னு தானே கேக்குறீங்க? எல்லா கேள்விகளுக்கு உண்டான மொத்த ரகசியங்களும் மொத்த பதில்களும் கருணைக்குள்ளேயும் சரணாகதிக்குள்ளேயும் மெடிடேஷனுக்குள்ளேயும் தான் ஒளிஞ்சிட்டு இருக்கு.